ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 6 வீடியோவை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸ்னு சொல்லி தனியாக ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணுவாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்பஸ் பாட்டர் வந்து ரொம்ப திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர் வந்து வருத்தமா அவரோட ரூம்குள்ள போறாரு. ஸோ அவரோட பெட்ல வந்து படுத்த கொஞ்ச சமயத்திலேயே அவர் வந்து நல்லா தூங்கிடுறாரு. சோ அவரோட தூக்கத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து ஒரு பிளாஷ்பேக்ல நடந்த சில சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் பத்தின விஷயங்கள் வந்து ஹாரி பாட்டருக்கு தெரிய வருது. அந்த சமயத்துல ஹாரி பாட்டர் வந்து ரொம்ப ஒரு சின்ன பையனா இருக்கான். சொன்ன ஹாரி பாட்டரோட பெரியம்மா பெரியப்பா வந்து ஒரு பிளான் போடுறாங்க. ஹாரி பாட்டர் எல்லாரையும் சேர்த்து இங்க இருந்து நம்ம கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு நடுவுல இருக்க ஒரு தீவுல வந்து ஹாரி பாட்டர் வந்து கூட்டு போறாங்க. சோ அந்த இடத்துல வந்து நம்ம டெட்லி வந்து இந்த இடம் எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை எப்ப வீட்டுக்கு கூட்டு போவீங்க மாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டூனியாட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கு இருக்கான். சொன்ன பெட்டூனியா வந்து என்ன பண்றது செல்லும், இது அப்பாவோட பிளான் ஆச்சே, உங்க அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மந்திரவாதிங்க கண்ணுக்கு படாம நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த ரூமோட டோரை ஓபன் பண்ணி நம்ம வேர்னன் வந்து இருக்காரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெட்டூனியா வந்து இதோ இங்க நிக்கிற அந்த ஹாரி பாட்டர் பையன் நமக்கு ஒரு சாபமா இருக்கான், இவன் ஒரு சபிக்கப்பட்ட பையனாவும் இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப கதவை யாரோ தட்டுறாங்க. சோ வேர்னன் வந்து எல்லாரும் என்னோட பின்னாடி வாங்க, யாரும் அசையாம இருங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் எல்லாருமே வந்து வேர்னனோட பின்னாடி வந்து நிக்கிறாங்க. சோ அந்த சமயத்துல அந்த பெரிய கதவு வந்து பயங்கரமா அடிக்கிற சவுண்ட் கேக்குது. சோ அந்த கதவுக்கு சைடுல இருக்க கம்பிகள் எல்லாமே உடைஞ்சு அந்த மிகப்பெரிய கதவு வந்து பொத்துன்னு கீழே விழுகுது. சோ அந்த கதவை திறந்துக்கிட்டு ஒரு நபர் வெளியில வராரு. சோ அவர் பாத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட தாடிகள் வச்ச ரொம்ப பயங்கரமான ஒரு புஷ்டியான நபரா இருக்காரு. அவரோட பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாக்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சோ அந்த ஹாக்ரிட்ன்ற நபர் வந்து எனக்கு ஒரு கப் ஆஃப் டீ கிடைக்குமா, இது ஜர்னி நான் நினைச்ச அளவுக்கு இல்ல, ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னு சொல்றப்ப டெட்லி வந்து அம்மா அம்மா அவனை பாருங்களேன், அவன் ரொம்ப பயங்கரமா இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப வேர்னன் வந்து முன்னாடி வராத, எல்லாரும் எனக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்னன் வந்து ஒரு ரைஃபிளை எடுத்து நம்ம ஹாக்ரிட்டை வந்து மிரட்டுறாரு. சொன்ன ஹாக்ரிட் வந்து என்ன பார்த்து எதுக்கு எல்லாரும் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றப்ப வேர்னன் வந்து அரக்கனே பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு ரைஃபிளை வச்சு எய்ம் பண்றாரு. சொன்ன ஹாக்ரிட் வந்து அந்த ரைஃபிளை வந்து ஈஸியா வளைச்சு விட்டுறாரு. சொன்ன ஹாரி பாட்டர் வந்து நடந்த அந்த சம்பவங்களை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிடுறாரு. ஏன்னா அவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவங்களை அவர் பார்த்ததே கிடையாது. சொன்ன ஹாக்ரிட் வந்து நம்ம ஹாரி பாட்டர் பக்கத்துல நின்னதுக்கு அப்புறம் நான் உன்னை சின்ன குழந்தையா பார்த்தது இப்போ ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டியே, நீ உன்னோட அப்பா ஜேம்ஸ் பாட்டர் மாதிரியே இருக்க, ஆனா உன்னோட கண்கள் தான் அப்படியே உங்க அம்மா லில்லி பாட்டர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து என்னோட அம்மா அப்பா பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து ஆமா உன்னோட அம்மா அப்பா எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்லையா, அதனால உனக்கு நானே கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட்டோட கோட்ல இருந்து ஒரு கேக் எடுக்கிறாரு. அந்த கேக் வந்து ரொம்ப குழகுழன்னு இருக்கு. அதுல வந்து ஹாப்பி பர்த்டே ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த லெட்டர் எல்லாமே கிரீன் கலர் கிரீம்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. சொன்னே ஹாரி பாட்டர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வந்து வாங்கிக்கிறாரு. உடனே ஹாரி பாட்டர் வந்து நீங்க யாரு அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து ஓ சாரி என்ன மன்னிச்சிடு, நான் வந்து என்னோட பேரை உங்ககிட்ட சொல்லல, என்னோட பேர் வந்து ஹாக்ரிட், நான் வந்து ஹாக்வர்ட்ஸ்ல வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து நான் டீ கேட்டேனே அது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து என்னது ஹாக்வர்ட்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து ஹாக்வர்ட்ஸை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து இல்ல சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு வர எல்லா லெட்டரையும் இவங்க தான் உங்ககிட்ட கிடைக்காம பண்ணி இருந்திருக்காங்க, ஹாக்வர்ட்ஸ் எங்க இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதா, உங்க அம்மா அப்பா பத்தின விஷயங்களும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் வந்து உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் வந்து நம்ம வேர்னனை பார்த்து முறைக்கிறாரு. சொன்ன ஹாக்ரிட் வந்து வேர்னனை பார்த்து விசார்டிங் உலகத்தை பத்தி ஹாரி பாட்டர் நீங்க சொல்லலையா அப்படின்னு சொல்றப்ப வேர்னன் வந்து நாங்க அதை அவன்கிட்ட இருந்து மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து வேர்னனை வந்து பயங்கரமா முறைச்சிட்டு நம்ம ஹாரி பாட்டரை பார்த்து நீ ஒரு விசார்ட் ஹாரி, அந்த விசார்டிங் வேர்ல்டுல நீ ரொம்பவே ஃபேமஸான ஒரு நபர் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டருக்கு வந்து வால்டமோர்ட்டோட வாய்ஸ் கேக்குது. அப்படின்னு சொன்ன அந்த சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் ஹாரி பாட்டர் வந்து பயந்து வேக வேகமா முழிச்சிடுறாரு. அவர் கனவு வந்து கலைஞ்சிடுது. ஸோ அவர் பயங்கரமா மூச்சு விட்டுக்கு இருக்காரு. அவரோட நெத்தியில வந்து அந்த ஸ்கார் வந்து மறுபடியும் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. அது லைட்டா வலிக்கவும் ஆரம்பிச்சிடுது. சொன்ன பக்கத்துல படுத்திருக்க ஜின்னி வீஸ்லி எழுந்து என்னாச்சு ஹாரி அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஒன்னும் இல்ல படு அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து லூமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல் போட்டு அந்த ரூமை வந்து வெளிச்சத்துக்கு உட்படுத்துறாங்க. சொன்ன ஜின்னி வந்து ஏதாச்சும் கெட்ட கனவா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆமா அது கெட்ட கனவா தான் இருக்க
இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து என்ன கனவு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் வந்து டெட்லியோட வீட்டில் இருந்தேன், அதுக்கப்புறம் கனவு எப்படியோ போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஹாரி பாட்டரை வந்து ஒத்து பார்க்குறாங்க. உடனே தூங்கினா ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட தூங்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஓகே ஆனால் உங்களை பார்த்தா ஓகே மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆமஸ் டிகிரிட்ட பேசின விஷயங்களை வந்து ஜின்னிட்ட சொல்லி பயங்கரமா புலம்புறாரு. ஹாரி பாட்டர் வந்து ஆமஸ் வந்து சொன்னது உண்மைதான், என்னாலதான் செட்ரிக் வந்து இறந்து போனா, ஆமஸும் அவரோட பையனை இழந்து இப்ப தனி மரமா நின்னுக்கு இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து இல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து இருந்தாலும் அந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு வகையில காரணம் தானே, ஆமஸ் கேட்டதுல எந்த விதமான தப்பும் இல்ல, அவரோட ஆதங்கத்தை தானே என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஃப்ரீயா விடுங்க, அன்னைக்கு அந்த ஹாக்வர்ட்ஸ் நைட்டே ரொம்ப பயங்கரமா இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும், அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்பஸுக்கு பிளாங்கெட் கொடுத்தது உண்மையிலே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து இல்ல அது ரொம்ப தப்பா போயிடுச்சு, நான் அவனுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஆமா நானும் கேட்டேன், நீங்க வந்து ஆல்பஸை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி தான் பேசுனீங்க, பட் ஆனா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசினால அது எப்படியோ போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் ஆல்பஸ் வந்து ஜேம்ஸ் மாதிரியும் லில்லி மாதிரியும் இருப்பான்னு தான் நினைச்சேன், பட் ஆனா அவன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் அவனை மாத்தணும்னு எப்பயும் நினைச்சதே கிடையாது, அவனை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஆல்பஸ் வந்து வித்தியாசமான ஒரு பையன் தான், நம்மளோட 2 பசங்க மாதிரியும் அவன் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வந்து நீங்க ஹாரி பாட்டர் இமேஜை வந்து அவனுக்கு பொருத்தி பார்க்க நினைக்காதீங்க, ஆல்பஸ் உங்களை உண்மையான அப்பாவா பார்க்கணும்னு தான் அவன் விருப்பப்படுறான் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து உண்மை ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம ஆல்பஸ் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து இதை டம்பிள்டோர் தானே உங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆமா இந்த விஷயத்த ஒரு பையன்கிட்ட சொல்றது உண்மையிலே ஒரு வினோதமான விஷயம் தான் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜின்னி வீஸ்லி வந்து யாரோ செத்து தான் மற்றவங்களை காப்பாற்றணும்னு இல்லை அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் நெத்தியில இருக்க அந்த தழும்பு வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. சொன்ன ஹாரி பாட்டர் வந்து நெத்தியில வந்து கை வைக்கிறாரு. சொன்ன ஜின்னி வீஸ்லி வந்து எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து இல்ல ஃபைன் தான் நீ படு அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து உங்க ஸ்கார் மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆமா லைட்டா வலிக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வந்து கடைசியா உங்களோட ஸ்கார் எப்போ வலிச்சது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றப்ப அடுத்த நாள் காலையில காட்டாங்க. ஸோ காலையில பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்பஸ், ரோஸ், ஸ்கார்பியஸ் எல்லாருமே வந்து ஹாக்வர்ட்ஸோட 4வது வருஷத்து அடி எடுத்து வைக்கிறதுக்காக ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல ஏறிக்கிருக்காங்க. ஸோ ஆல்பஸ் வந்து எக்ஸ்பிரஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் அங்கிருந்து வேகமா போறான். ஸோ உடனே நம்ம ஆல்பஸை பார்த்ததுக்கு அப்புறம் ரோஸ் வந்து ஆல்பஸ் ஒன்ன தான் அந்த எக்ஸ்பிரஸ்ல தேடிக்கிருக்கேன், எங்க போய்க்கிருக்க, நம்ம இப்ப 4வது வருஷத்துக்குள்ள போக போறோம், அது ஒரு புது வருஷம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம ரினியூ பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நான் எப்போ உங்க கூட ஃப்ரெண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து நீ எதுக்காக இப்படி ஹார்ஷா பேசுற, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், நம்ம 6 வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அதெல்லாம் ரொம்ப பழைய கதை அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து ஆல்பஸை ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இழுத்து கொண்டு போய் ஒரு விஷயத்தை வந்து பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு அந்த ரூமர்ஸ் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து உன்னோட அப்பா வந்து உண்மையிலே கிரேட் தான், அவர் ஒருத்தனை வந்து பிடிச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து மினிஸ்ட்ரியில இருக்க ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து தீட்ரோ நாட்டை வந்து கண்டுபிடிச்சு பிடிச்சிருந்திருக்காங்க, அவன் ஏகப்பட்ட பொருட்களை வச்சிருந்தான், அது எல்லாமே வந்து மேஜிக்கல் லாக்கு வந்து புறம்பா இருந்தது, அதுல ஒரு இல்லீகல் டைம் டர்னரும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ரோஸை ஒரு நிமிஷம் உத்து பார்க்கறான். டைம் டர்னரா எங்கப்பா கண்டுபிடிச்சாரா அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து உஷ் அமைதியா இரு, இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஆமா நான் ஸ்கார்பியஸை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்பொழுது நம்ம ஆல்பஸை ஃபாலோ பண்ணிட்டு ரோஸும் போய்க்கிருக்கா. சொன்ன ஆல்பஸ் வந்து இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து எங்க அம்மா வந்து உங்க அப்பாவுக்கு வந்து அவுல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க, அதனாலதான் இந்த விஷயத்தை எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து எங்க அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து முதல்ல என்னை விட்டு தனியா போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அங்கிருந்து போய் ஸ்கார்பியஸ் கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி போறான். ஸோ ரோஸும் நம்ம ஆல்பஸை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்திருக்கான். சொன்ன ஸ்கார்பியஸ் வந்து ஹாய் ஆல்பஸ், ஹாய் ரோஸ், எதை கண்டுபிடிக்க இங்க வந்த ரோஸ் அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து நான் எதை கண்டுபிடிக்க இங்க வரணும் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நான் எதுவும் தப்பா பேசல, நான் சும்மா ஃபன்னுக்கு தான் பேசினேன், என்கிட்ட சாக்லேட் இருக்கு, உனக்கு எதுவும் வேணுமா, அதை கண்டுபிடிக்க வந்தேன் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து நான் ஆல்பஸ்க்காக தான் வந்தேன், வேற எதுக்காக வரல அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து உனக்கு சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்றப்ப ரோஸ் வந்து நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிளம்பிடுறா. சொன்ன ஸ்கார்பியஸ் வந்து நான் என்ன பேசிட்டேன்னு இவ கோவப்பட்டுட்டு போறா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸ் உன்னை தான் நான் தேடிக்கி இருந்தேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்க எதுக்காக இங்க முன்னாடியே சீக்கிரமா
வந்த அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து எல்லாரும் என்ன வால்டமோட்டோட பையன் கத்திக்கிட்டே இருந்தாங்க, என்னோட ட்ரெண்ட்ல கூட அதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து பரவாயில்ல ஸ்கார்பியஸ் நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஆறுதல் கொடுக்குறான். சொன்ன ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸை பார்த்து எங்க அப்பா என்கிட்ட போய் சொல்லிட்டாரு, என்கிட்ட மட்டும் இல்ல எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டாரு, அவர்கிட்ட ஒரு டைம் டர்னர் கிடைச்சிருக்கு, அது உண்மைதான், டைம் டர்னர் இருக்கிறது உண்மைதான், அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், அதை கண்டுபிடிச்சு விசார்டிங் வேர்ல்டுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும், இறந்து போன செட்ரிக்கை நம்ம உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்பியஸ் வந்து திருதுன்னு முடிக்கிறான். ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.